வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் கட்டமான எஜுகேஷனல் அவார்டு வந்து தளபதி விஜய் அவர்கள் குடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் வந்து தளபதியோட எஜுகேஷனல் அவார்டை வந்து கொச்சையா பேசியிருக்காரு. அது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா இருக்குது. அதாவது மாணவிகள் வந்து அங்க வந்து பரிசு பெறும் மாணவிகள் வந்து தளபதியை வந்து ஹக் பண்றது வந்து ரொம்ப தவறா பேசியிருக்காரு, கொச்சையா பேசியிருக்காரு. 1 கிராம் 2 கிராம் தங்கம் கொடுக்கறதுக்காக ஒரு சினிமா கூத்தாடி, அதாவது நடிகனை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வைக்கிறீங்க. இதை வந்து எப்படி தான் பெற்றோர்கள் அனுமதிக்கனே தெரியல. உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? ஸோ காலேஜ் முடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போற பெண்களை வந்து இப்படி பண்ண வைக்கிறது உங்களுக்கு வந்து தப்பா தெரியலையா? அது மட்டும் இல்லாம மீடியா முன்னாடி அவ்வளோ கேமரா முன்னாடி வந்து ஒரு கூத்தாடியை போய் கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களையும் ரொம்ப தாக்கி கொச்சையா பேசியிருக்கிறாரு. நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும் இந்த எஜுகேஷன் அவார்டு வந்து எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம், எப்படி ஒரு மோட்டிவேஷன்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பசங்க வந்து குழந்தைங்க வந்து அதை வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்துருக்காருன்னு பாருங்க, இவர் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்துருக்காருன்னு பாருங்க. இவரால் மட்டும்தான் இப்படிலாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவு கொச்சையாக பேசியிருக்காரு. ஸோ இது வந்து எப்படிப்பட்டு இதெல்லாம் இப்படி வந்து யோசிக்க முடியுதோ அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இது ஒரு ஸ்டேஜில் பொதுவெளியில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ பிரபலமாவதுக்கு என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயை பேசினா பயங்கரமாக ஈஸியாக பிரபலமாயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறது வந்து நியாயமா அப்படிங்கிறது தான் தெரியல. அதுவும் தளபதி அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான வயசாகுது, அவர் வந்து எதை நோக்கி அவர் வந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து மேடையிலே வந்து யாருமே டிவிக்கே சிஎம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் அவார்டாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு அன்பால் வந்து பசங்க குழந்தைங்க எல்லாம் பண்ணுறதை வந்து இவ்வளோ தவறுதலாக வந்து சித்தரிக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். இப்போ இவர் பேசின பேச்சு எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் தளபதின்ஸ் எல்லாருமே பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான மைண்ட் செட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, கிளியர் கட்டாகவே தெரியுது. இந்த எண்ணம் வந்து தேவையில்லாத ஒரு எண்ணம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வி ஹக் விஜய் அண்ணா அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, செமையாக வைரலும் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் கட்டமான எஜுகேஷன் அவார்டு வந்து சூப்பராக நடந்திருக்கு, செமையாக நடந்திருக்கு, சூப்பராக முடிவுபட்டு இருக்குது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் 8 மணி நேரம் பொறுமையாக வந்து இந்த மாணவர்களுக்கு எல்லாமே விருது வழங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.